அட்லி, அல்லு அர்ஜுன் இவங்களோட காம்போவில் தான் அடுத்து வந்து படம் வரப்போகுது. இந்த படம் மிக பிரம்மாண்டமாக படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் எப்படி மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க பேக்ரவுண்ட்லேயே வந்து காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தான ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதையுமே வந்து அவங்க டீமே வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சூப்பர்மேன் கலந்த படமாக இருக்க மாதிரி வந்து அந்த படக்குழு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இந்த படத்துக்கு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகரான தீபிகா படுகோன் வந்து புக் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் அவர் கால் ஷீட் பிரச்சனையால் வந்து கால் ஷீட் வந்து கொடுக்க முடியலை அவங்களால. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இருந்த கால் ஷீட்டை பூரா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அல்லு அர்ஜுன் அட்லியோட படத்துக்கு வந்து கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை காரணம் பார்த்தீங்கன்னா மிக பிக்கஸ்ட்டு 2வது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் தான் பண்ணியிருக்காப்புல. நம்ம தீபிகா படம் மட்டும் சும்மா கிடையாதுங்க, ஹாலிவுட்டில் அளவுக்கு போய் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட இந்தியாவில் நடக்கிற முக்கியமான படங்களில் நடித்தா தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை. அதனாலே பார்த்திங்கன்னா இருக்க படங்கள்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு கால் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா மெயின் ரோலில் பண்ணுறாங்க. இந்த படத்தில் மொத்தம் 5 ஹீரோனி ஆமாங்க. செகண்ட் ஹீரோனி பார்த்திங்கன்னா மிர்னால் தாகூர் தான் வந்து பண்ண போகிறாங்க. 3வது ஹீரோனி பார்த்திங்கன்னா ஜான்வி கபூர் இவங்க தான் அந்த படத்தில் 3வது ஹீரோனை பண்ண போகிறாங்க. இன்னும் 2 ஹீரோனி பார்த்திங்கன்னா தியேட்டரில் தான் வந்திருக்காங்க. யாரை போகிறோன்னு சூஸிங்கில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு போகிற பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வரும். இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக தான் வந்து பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நான் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.